ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, ஒவ்வொரு மாசம் நம்ம திருமலைக்கு தரிசனம் போனாலுமே, இந்த ஜனவரி மாசம் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல இந்த டிக்கெட் கிடைக்குமா? இந்த தரிசனம் இருக்குமா? அப்படின்ற ஒரு டவுட் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசத்துல வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்பவே ஸ்பெஷலான வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு தரிசன நாட்களா இருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஜனவரி மாசத்தோட டிக்கெட் புக்கிங்க்கு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிற ஒரு பட்சத்துல நமக்கு டவுட்ஸும் நிறைய வருது. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜனவரி மாசத்துல என்னென்ன டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகும், எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா நிறைய பேர் ரிப்பீட்டடா நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த தகவல் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, தரிசனம் போறதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து கேதர் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோவா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற தர்ஷன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரூ. 300 தரிசன டிக்கெட். இந்த தரிசன டிக்கெட்டோட ஓப்பனிங் அப்டேட் தான் நிறைய பேர் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. மேபி நமக்கு கம்மிங் வீக்ஸ், அதாவது இந்த வாரத்துல 12ஆம் தேதிக்கு மேல நிறைய ஓப்பனிங் அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அதுல நம்ம ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். எந்த டைம்ல இதோட நோட்டிபிகேஷன் அப்டேட் கொடுத்தாலும் உடனே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜனவரி மாசத்துல ரூ. 300 தரிசன டிக்கெட் உங்களுக்கு எல்லா நாளும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? வைகுண்ட ஏகாதசிக்கான தரிசன டிக்கெட்டுமே இப்போ ஓப்பன் ஆகும் போதே ஓப்பன் ஆகும். ஸோ வேற ஏதாவது ஸ்பெஷலான டேஸ்ல மேபி வந்து அவங்க பிளாக் பண்ணலாம். மற்ற நாட்கள் எல்லாத்துலயுமே நமக்கு இந்த தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வந்து ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த 2ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு 25,000 டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த 10 நாள் ஸ்பெஷல் டே அப்படின்றனால நமக்கு 25,000 டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதியும் வந்து நிறைய பேர் நியூ இயர்க்கு சாமி தரிசனம் பார்க்க பிளான் பண்ணியிருப்பீங்க. அன்னைக்கு டோக்கன் ஓப்பன் ஆகும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 சம்திங் டோக்கன் தான் கொடுப்பாங்க. இந்த 2ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி தவிர மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு ஒவ்வொரு மாசமும் நார்மலா நமக்கு ரூ. 300 தர்ஷனோட ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ரூ. 300 தர்ஷன் வேணும்னா நீங்க இந்த மாசத்துல எந்த நாள் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸஸா வந்து டிக்கெட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுல இருக்க முக்கியமான விஷயம். டிக்கெட் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஓப்பனிங் அப்டேட் தெரிஞ்சுட்டா நீங்க புக் பண்ணிக்கலாம். ரூ. 300 தரிசனம் புக் பண்றதுக்கு மொபைல் நம்பர் இருந்தா மட்டும் போதும். லாகின் ஐடி பாஸ்வேர்ட் தேவையில்லை. ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் புக் பண்ண முடியும். புக்கிங்க்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னா, ஆதார் கார்டு இல்லாட்டி ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆஃப்லைன்லேயே போயிட்டு டோக்கன் வாங்கி சாமி பார்க்கலான் இருக்கேன் அப்படின்ற பிளான்ல இருக்கிறவங்க உங்களோட ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு ஆஃப்லைன்ல போகும்போது உங்களோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி தர்ஷன் டிக்கெட் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ரூ. 300 தர்ஷனை பத்தி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூ. 500 தர்ஷன் டிக்கெட். ரூ. 500 தர்ஷன் அப்படின்றது வர்ச்சுவல் சேவால வரக்கூடிய டிக்கெட். ஸோ இது புக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சேவா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா அப்படின்றதுல போயிட்டு தான் இந்த வர்ச்சுவல் சேவால வந்து புக் பண்ணுவோம். இந்த இதுல இருக்கக்கூடிய சேவாஸ் இப்ப டிசம்பர் மாசத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துலயுமே கிரீன்ல வந்து காட்டும். ஆனா வந்து நமக்கு தர்ஷன் அவைலபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா டிசம்பர் மாசத்துக்கு எல்லா நாளுமே புக் ஆயிடுச்சு. இந்த 16, 31 இந்த 2 நாள் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றது தெரியல. ஜனவரி மாசத்துக்கு இன்னும் கோட்டா வந்து ரிலீஸ் பண்ணல. மேபி இந்த ரூ. 500 தர்ஷனம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து வைகுண்ட ஏகாதசி டைம்ல இருக்குமா இல்லையா அப்படின்றத நமக்கு அபிஷியலா டிடிடி அப்டேட் பண்ணா மட்டும்தான் தெரியும். இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த நாட்கள்ல இல்லாம இருக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஸோ 50-50% நம்ம வந்து வச்சுக்கலாம். அதனால யாரும் இப்போதைக்கு போயிட்டு இந்த வர்ச்சுவல் சேவா எதுவும் புக் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க சேவா புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல புக் பண்ணக்கூடியவங்களுக்கு திருமலைக்கு போயிட்டு நம்ம டைரக்டா சாமி தரிசனம் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேத்துக்கு இந்த டவுட் இருக்கு. நம்ம சேவால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கல்யாணோற்சவத்திலேயோ ஊஞ்சல் சேவாலேயோ மீதி இருக்கக்கூடிய சேவாவுக்கு நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதற்கு பதிலா நம்ம ஆன்லைன்ல எஸ்பிபிசி சேனல்லையோ இல்லைன்னா யூடியூப்ல வந்து இந்த சேவா நடக்கிற அன்னைக்கு நம்ம லைவ் டெலிகாஸ்ட்ல சாமி பார்த்து கும்பிட்டுக்கலாம். தரிசனத்துக்கு ஒரு நாளைக்கு போகலாம். இது வந்து ரூ. 300 தரிசன டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுவுமே பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துக்கு ஓபன் பண்ணுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி 10 நாளுக்கு ஓபன் ஆகுமா இல்லையா அப்படின்றதுதான் ஒரு டவுட்டான ஒரு விஷயமா இருக்கு. அதை பத்தி அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ அடுத்தது நம்ம பார்க்க போற ஜனவரி மாசத்துக்கான டிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலவர் தரிசனம் பாக்குறதுக்கு இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ல என்னென்ன டிக்கெட்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா கல்யாணோற்சவம் வரும், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 சேவாக்கள்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த சேவாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணோற்சவம் அப்படின்னா நம்ம 1000 ரூபாய் பே பண்ணி 2 பேத்துக்கு புக் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேவாவுக்கும் ஒரு நபருக்கு கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட குழந்தைங்க இருக்காங்க 11 வயசுக்கு கீழே, நானும் என்னோட ஒய்ஃபும் வந்து கல்யாணோற்சவம் புக் பண்ணா அவங்கள நான் டிக்கெட் இல்லாம கூட்டிட்டு போக முடியுமானா தாராளமா கூட்டிட்டு போக முடியும். இதுவே உங்களோட குழந்தை 12 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா இந்த கல்யாணோற்சவம் டிக்கெட்ல அவங்களுக்கு தனியா தான் புக் பண்ணணும். இது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் கப்பிள் டிக்கெட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நியூலி மேரிட் கப்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து மேக்சிமம் வந்து புக் பண்ணுவாங்க. அதனால உங்களோட கிட்ஸையும் நீங்க கூட்டிட்டு போகணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டிக்கெட்ல தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். டிக்கெட் இல்லாம அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு வந்து உங்களுக்கு ஜனவரி மாசத்துக்கு ஓபன் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த 11 நாள் சாரி இந்த 10 நாள் இருக்கு இல்லையா, 2ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அந்த நாட்கள்ல இந்த சேவா வந்து கிடையாது. ஸோ இது புக்கிங்க்கு உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து வேணும். மேக்ஸிமம் 2 பேத்துக்கு தான் நம்ம புக் பண்ண முடியும். இந்த சேவான்ற ஆப்ஷன்ல ஸ்ரீவாரி சேவா திருமலா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுல போய் தான் நம்ம வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கல்யாணோற்சவம், அதே மாதிரி ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த சேவா எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். இதுல வந்து உங்களுக்கு ஜனவரி மாசத்துல உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்குமே இல்ல. ஸோ 1ஆம் தேதியுமே உங்களுக்கு இல்ல. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா 1ஆம் தேதி சாமி பார்க்க போற பிளான்ல இருக்குன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ணிக்கலாம். இதுல நீங்க புக் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகாது. ஏன்னா ஏகாந்தமா நடத்துறாங்க. 10 நாள் வைகுண்ட ஏகாதசிக்கும் கிடையாது. அதே மாதிரி 1ஆம் தேதி இல்ல, 16ஆம் தேதியும் இல்ல, 28ஆம் தேதியும் இல்ல. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க போற பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜனவரி மாசத்துக்கு நாளைக்கு உங்களுக்கு புக்கிங்ஸ் ஓபன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. என்ன டைம் ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து இந்த ஆர்ஜித சேவாஸ் வந்து ஓபன் ஆகுது ஜனவரி மாசத்துக்கு. ஸோ இந்த டிக்கெட் பத்தி உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை புக்கிங்க்கு வந்து நம்ம 5 ஐடி ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, அதே மாதிரி பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு. ஸோ இதுல வந்து நீங்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் ஒரு நாள் புக் பண்ணிட்டு இந்த டிக்கெட்டும் புக் பண்ற பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா 300 ரூபாய்க்கு ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரேஷன் கார்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாகின் ஐடி பாஸ்வேர்டு இல்லைன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அது கிரியேட் பண்ணி தான் நம்ம இந்த புக்கிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்த தர்ஷன் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான டிக்கெட். இது வந்து உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீயா தான் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த சீனியர் சிட்டிசன்ல புக் பண்ணலாம். அது இல்லாம நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றவங்களும் இந்த டிக்கெட்ல புக் பண்ண முடியும். இது வந்து 3 கேட்டகரி கொடுப்பாங்க. ஒன்னு சீனியர் சிட்டிசன், ஒன்னு வந்து மாற்றுத்திறனாளிகள், இன்னொன்னு வந்து ஏதாவது சர்ஜரி இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப தீராத நோய்வாய்ப்பட்ட அந்த கேட்டகரி கீழே மெடிக்கல் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க இந்த டிக்கெட் புக் பண்ணலாம். இது வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி டைம்ல உங்களுக்கு தரிசனம் வந்து இருக்காது. அதனால நீங்க 300 ரூபாய் தரிசனம் கூட புக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நாட்கள்ல நான் போய் மூலவர தரிசனம் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க, துவார தரிசனம் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 300 ரூபாய் தரிசனம் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்ல வந்து இந்த தர்ஷன் வந்து கேன்சல் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு உங்களுக்கு ஓபன் ஆகும். இதோட ஓப்பனிங் அப்டேட் எப்போ வரும்னா இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் இது வந்து ஓபன் ஆகும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் புக் பண்ணலாம். மாற்றுத்திறனாளியா இருந்தா ஏஜ் லிமிட் கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிக்கான ஐடி கார்டு இருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்கீங்க, என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, இல்லைன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது நீங்க மெடிக்கல் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மெடிக்கல் அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்க புக் பண்ண முடியும். அதுக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. அட்டண்டா ஒருத்தவங்களை கூட்டிட்டு போனாலும் நீங்க வந்து கூட்டிட்டு போக முடியும். மேக்சிமம் ஸ்பௌஸ் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஜனவரி மாசத்துக்கு எல்லா நாளும் இந்த தர்ஷன் இருக்குமான்றது சந்தேகம் தான். உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி டைம்ல இருக்காது. மீதி நாட்கள்ல நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஐபி தர்ஷன் டிக்கெட். இது வந்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டொனேஷன் வந்து 10,000 ரூபாய் பண்றது மூலமா
ரூ. 500 தர்ஷன் டிக்கெட் நமக்கு வந்து குடுப்பாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விஐபி பிரேக் தர்ஷன். காலையில 8 மணி டைம் அந்த டைம்க்கு நமக்கு தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி டைம்ல ஒரு நாளைக்கு 2000 டிக்கெட்ஸ் வந்து குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த நாட்கள்லயும் உங்களுக்கு அலௌட் இருக்கு. மீதி நாட்கள்ல எவ்வளவு நார்மலா இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயே உங்களுக்கு ஓபன் ஆகும். இல்ல நீங்க ஆஃப்லைன்ல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் இங்க உங்களுக்கான அக்கமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்க உங்களுக்கு ஆஃப்லைன் கவுண்டரும் இருக்கு. டொனேஷன் பண்ணி உங்களுக்கான டிக்கெட் நீங்க அங்க ஆஃப்லைன்லயே வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஜனவரி எல்லா நாளுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், இன்க்ளூடிங் உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி நாட்கள்லயுமே. அடுத்தது நிறைய பேர் புக் பண்ணக்கூடிய தர்ஷன் டிக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அங்க பிரதர்ஷனம் டிக்கெட். இந்த அங்க பிரதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி டைம்ல கண்டிப்பா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ மீதி நாட்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் தான். ஆதார் கார்டு யூஸ் பண்ணி தான் நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து புக்கிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா புக் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இந்த டிக்கெட் வந்து கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகள்ல இந்த டிக்கெட் வந்து இருக்காது. கண்டிப்பா வந்து இந்த துவார தரிசன டைம்ல அங்க பிரதர்ஷனம் இருக்குமா இல்லையான்றத டிடிடி அபிஷியலா சொன்னாதான் தெரியும். ஆனா 50% நம்ம வந்து வச்சுக்கலாம், ஓப்பன் ஆகும் இல்ல அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க 300 தரிசன டிக்கெட் ட்ரை பண்ணுங்க. கிடைக்கல அப்படின்றவங்க வேணும்னா இந்த அங்க பிரதர்ஷனம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த டிக்கெட்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட், அதாவது சர்வ தர்ஷன டிக்கெட். ஜனவரி மாசத்துல உங்களுக்கு என்னன்னா இப்போ நார்மலா எப்படி போயிட்டு இருக்குன்னா நீங்க டோக்கன் வாங்கிட்டு போகலாம், டோக்கன் இல்லாமே போகலாம். அந்த மெத்தட்ல தான் இப்ப தர்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி 10 நாளைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 50,000 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில ஒரு 9 இடங்கள்ல கவுண்டர்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 3 கவுண்டர்ஸ் நமக்கு கன்ஃபார்மா தெரியும். பேலன்ஸ் கவுண்டர்ஸ் டிடிடி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நமக்கு கன்ஃபார்மா தெரியும். அந்த கவுண்டர்கள்ல 10 நாளைக்கான டோக்கன்ஸ் எல்லாமே ஜனவரி 1ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு மேல கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அது முடிகிற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான துவார தரிசனம் 10 நாளைக்கு நீங்க பார்க்க முடியும். டிக்கெட் இல்லாம திருமலைக்கு போகலாம், ஆனா மூலவர் தரிசனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த 10 நாள் தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1ஆம் தேதியோ மீதி நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா எப்பயும் போல டோக்கன் எப்படி இருக்குமோ வாங்கிட்டு போகலாம், டோக்கன் இல்லாம போகலாம். ஸோ இந்த 10 நாளைக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த தரிசனத்துல போறவங்க நீங்க எத்தனாம் தேதி போகணுன்றத பிளான் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்தோட எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுல என்னென்ன சேவாஸ் நமக்கு வருது அப்படின்னா தோமாலா, அர்ச்சனா, சுப்ரபாத சேவா, அஷ்டதளபாத பத்மாராதனம். இதுல வந்து நமக்கு மார்கழி மாசத்துல வந்து சுப்ரபாத சேவா இருக்காது. சுப்ரபாத சேவாவுக்கு பதிலா திருப்பாவை சேவா வந்து நடக்கும்னு சொல்லி டிடிடி அபிஷியலா வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதனால நமக்கு மார்கழி வந்து பாத்தீங்கன்னா முடியும் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சுப்ரபாத சேவா இருக்காது. மீதி நாட்கள் நமக்கு தை பிறந்ததுக்கு அப்புறமா சுப்ரபாத சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்மா இந்த டேட்ல தர்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா அந்த சேவாவுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது ஜனவரி மாசத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. ஆதார் கார்டு வச்சு நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி 12 மணிக்கு மேல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அதுக்கான பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த ஃபீயுமே நீங்க பே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயா உங்களோட மொபைல்ல நீங்க சிம்பிளா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாசத்துல இருக்கக்கூடிய தரிசனம் போறதுக்கான ஆப்ஷனா இருக்கு. இது எதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன டிக்கெட் நம்ம புக் பண்ணலாம், எந்த டேட்ல என்ன டிக்கெட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே தனித்தனியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இல்லாம உங்களுக்கு வேற ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் டிக்கெட் கூட நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா தமிழ்நாடு டூரிசத்துல உங்களுக்கு டூர் மாதிரி கூட்டிட்டு போவாங்க. அது எப்பயுமே நமக்கு அவைலபிள் இருக்கும். அது பாத்தீங்கன்னா நமக்கு 2000 ரூபாய் அந்த மாதிரி நமக்கு காஸ்ட் வந்து வரும். ஸோ உங்களுக்கு என்ன பிளானிங், இப்போ ஆன்லைன்ல ஓப்பன் பண்ற டிக்கெட்ல என்ன புக் பண்ணலான்றத டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.